சில விஷயங்கள் மனசை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், புதிய முயற்சிகள் எடுக்கிறது வந்து தவிர்க்க வேண்டும். தொழில் விஷயங்கள் நல்ல மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் குறைகிறது. விஷயத்துல ஒரு மேன்மையும் கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு சிலதை கொடுத்து சிலது வாங்க வேண்டியது, சிலதை முடித்துக்கொண்டு சிலது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. அடுத்தபடியான சில நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்குது. புதன் 8ஆம் இடத்துல இருப்பதும் 9ஆம் இடத்துக்கு வருவதும் அதே தான். இதுவரை கிணத்துல போட்ட கல்லுமாறு இருந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதிகமாக செலவு செய்யக்கூடிய விஷயங்களும், வருமானம் வர்றதுக்கு தான் லேட் ஆகுமையுடைய செலவு வந்து மிக அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயமாக இருந்து விரயத்தை எப்படி குறைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. கும்பராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து எப்படி மீண்டு வருவது என்பதை சில புரியாமல் இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு கதவு திறந்து இந்த மாதிரி ஒரு ரூட்ல போய் நம்ம ஜெயிச்சுக்கலாங்கிற கூட அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். ஜோதிட கருத்துக்கள் வந்து எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரக்குள்ள போகாமல், சயின்டிபிக் வேதிக் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய கெட்ட கர்மா நல்ல கர்மாவை நம்மளோட வாழ்க்கையில் நல்ல சம்பவங்கள் ஒரு மாதிரி சுமாரான சம்பவங்களாக உருவெடுக்கிறதுக்கு உதவுகிறது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் 2024 கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பிடித்த வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு ஆண்டு கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, சனி ராசிக்குள்ள இருந்து ஜென்ம சனி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்திலும், குரு 4ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். ஸோ இந்த ஆண்டு கிரகத்தில் பார்த்தீங்கன்னா, மெயினாக ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக சனி உங்கள் ராசிக்குள்ளே இருந்து கடந்த ஒரு வருடமாக 1.5 வருடமாக 1.25 வருடமாக ஒரு ஜென்மசனி தாக்கத்தை கொடுத்து இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் முழுமையாக பாதிக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுப்பதும், சில விஷயங்கள் மனசை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், புதிய முயற்சிகள் எடுக்கிறது வந்து தவிர்க்க வேண்டும். ஜென்மசனி பூரட்டாதி நட்சத்திரங்களை பாதிப்படுது. சதய நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் மெல்ல மெல்ல கொஞ்சம் ஒரு கிளாரிட்டிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பட் உண்மையே பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு கும்பராசிக்கு ஜென்மசனி நீடித்திருக்க போகிறது என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் கும்பராசிக்காரர்கள் வாழும் பொழுது மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல வர்றது முன்னமே கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயம்தான். 10ஆம் வீட்டு அதிபதியே 6ஆம் இடத்துல நீச்சமா வரும்பொழுது தொழில் விஷயங்கள் நல்ல மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் குறைகிறது. கொஞ்சம் அடித்தளமே ஆடுகிறதுங்கிற மாதிரி சில பிரச்சனைகளை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு வர வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது. அதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயம் வரணும், இது நீடித்து பண்ண முடியாது, வேலை போகிறது, தொழிலில் வந்து கொஞ்சம் முடக்கங்கள் அதிகமாகி இதுக்கு மேலே இந்த பர்டிகுலர் டிவிஷன் நடத்துறது கஷ்டம்ங்கிற மாதிரி உங்களுடைய தசாபுக்திகளும் அவ்வளோ சிறப்பில்லாமல் போகும் பொழுது கண்டிப்பாக அந்த தொழில் ஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு நீச்சமாக வரும் பொழுது அத்தகைய ஒரு பலனை கொடுக்கிறார். சுக்கிரன் உங்களுடைய ராஜோகாதிபதியாக சுக்கிரன் இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்தவர் அக்டோபர் 13ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வந்து சில தொழில் மாற்றத்தையும் தொழில் விஷயத்துல ஒரு மேன்மையும் கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு சிலதை கொடுத்து சிலது வாங்க வேண்டியது, சிலதை முடித்து கொண்டு சிலது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. அதே சமயத்துல சூரியன் 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் 9ஆம் இடத்துக்கு வருவது இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அடுத்தபடியான சில நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்குது. புதன் 8ஆம் இடத்துல இருப்பதும் 9ஆம் இடத்துக்கு வருவதும் அதே தான். வேற இதுவரை கிணத்துல போட்ட கல்லுமாறு இருந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல ராகு இருப்பது பார்த்தீங்கன்னா, பண விஷயத்திலையும் ஒரு தடைகளும் வர வேண்டியது கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்திருக்கிறது. அதே சமயத்துல வெளிநாடு வெளிமாநிலம் அது மாதிரி ஒரு செலவுகளுக்கு வந்து அதிகமாக செலவு செய்யக்கூடிய விஷயங்களும், வருமானம் வர்றதுக்கு தான் லேட் ஆகுமையுடைய செலவு வந்து மிக அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயமாக இருந்து விரயத்தை எப்படி குறைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. ஸோ இத்தகைய ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஜென்மசனியும் ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஜெயிக்க முடியும். எடுத்தமா கொழுத்தமான எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்குங்க. ஏன்னா 10ஆம் வீட்டில் வந்து ராஜோகாதிபதி வந்தனால சரி ஏதோ ஒரு ஹோப் தொழில் மூலமாக சில இப்படினாலும் ஒரு அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்று தான் பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்க முடியுது.
அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன ஓப்பனிங், சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன் குரு பார்வையில் வருவது கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் வந்து சூரியன் 9ஆம் இடத்துல நீச்சமாக போனாலும் 8ஆம் இடத்துலேருந்து வெளியில் வர்றது ஒரு நல்ல விஷயம்தான். புதன் 8ஆம் இடத்து அதிபதியாக இருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து ஒரு நட்பு வீட்டுக்கு வர்றது நல்ல விஷயம்தான். ஸோ இது மாதிரி ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து எப்படி மீண்டு வருவது என்பதை சில புரியாமல் இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு கதவு திறந்து இந்த மாதிரி ஒரு ரூட்ல போய் நம்ம ஜெயிச்சுக்கலாங்கிற கூட அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இல்லத்தரசிகள் இல்ல குடும்பத் தலைவர்கள் எல்லாத்துக்குமே இன்னுமே ஒரு சுமாரான டைம் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ராசிக்குள்ளேயே சனி இருந்து 7ஆம் பாவத்தை பார்க்கறது அவ்வளோ சிறப்பில்லை. அதே சமயத்தில் செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வரப்போ உடல் உபாதைகள், ஆப்ரேஷன் அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு. தூரப்பிரதேசம் போகிறப்ப டிராவலிங்கில் இருக்கிறப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். தொழில் அமைப்பு இந்த நேரத்தில் தொழில் முன்னேற்றங்களுக்காக ஒரு முதலீடு செய்கிறது அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். 6 மாதம் பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் கும்பராசிக்காரர்களுக்கு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நிதி பண விஷயத்தில் வந்து ஒரு தடைகளை கொடுப்பார். அது வந்து ராகு பயிற்சி பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் மாதம் ஆகிற பயிற்சி தான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பண வரவு வந்து நீடித்து இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு சில விஷயங்கள் ஒரு 7-8 பிரச்சனையில் ஒரு பிரச்சனைகள் விலகி அடுத்த ஒரு 4-5 மாதத்தில் எப்படி ஒரு தப்பிக்கிறோம் இந்த விஷயத்துலேருந்து, எப்படி ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு எப்படி மாறுறோங்கிற ஒரு ஒளி தெரியக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக செகண்ட் ஹாஃப் கொடுக்கக்கூடிய மாதமாக அக்டோபர் 2022 இருக்கு. இது பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு தசாபுக்திகள் போகுது, அதோட திருட்பலம் ஸ்தான பலம்லாம் எப்படி இருக்கு, இந்த தசநாதன் புக்திநாதனோட ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொன்ன அப்புறம் தான் ஒரு துல்லியமான பலன் எடுக்க முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.